வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பிடிஎஃப் ஃபைல்ஸில் இருக்கிற சிக்னேச்சரை எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு. நம்மளோட அன்றாட வாழ்வியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பலதரப்பட்ட விஷயங்களுக்காக தினமும் பிடிஎஃப் கோப்புகளை பயன்படுத்துகிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, தமிழக அரசு மூலமாக நம்ம வாங்கக்கூடிய சான்றிதழ்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அக்ரி இன்கம் சர்டிஃபிகேட், இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி இருக்கிற தமிழக அரசு ஆவணங்களாகட்டும், இல்லை மத்திய அரசோட ஆதார் சர்டிஃபிகேட், இல்லை நீங்கள் உங்களோட வருமான வரி தாக்கல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க டிஜிட்டலி சைன் பண்ணி கொடுக்குறாங்க. முன்னே நம்மளுக்கு பேப்பரில் இருக்கிறப்ப மேனுவலாக நம்ம ஹேண்ட் ரிட்டன் சிக்னேச்சர் பண்ணுவோம். இப்போ டிஜிட்டலாக நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரனால பிடிஎஃப்பில் டைரெக்டாக சைன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறனால எல்லோரும் இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அவங்க சைன் பண்ணிட்டாலும் நம்ம அதை டவுன்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது சிக்னேச்சர் நாட் வேலிட்னு காட்டும். இது ஏன் அப்படின்னா நம்ம சிஸ்டம் இனி அதை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பும்போது அதற்கான ஆத்தென்டிசிட்டி குறைவு, அதோடைய நம்பகத்தன்மை குறைவு. இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்படியே பாருங்கள். முதல்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுவோம். நார்மலாக நீங்கள் பிடிஎஃப் ஒரு ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட்னு காட்டும். ஸோ அப்போ அது டிஜிட்டலாக சைன் பண்ணாலும் அது இன்னும் வேலிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ உங்களோட ப்ரௌசருக்குள்ளார போய்க்கோங்க. இங்கே அடோபி அக்ரோபேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு அடோபி வெப்சைட்லேருந்து வரும். ஸோ இந்த அடோபி அக்ரோபேட் ரீடர் டிசி டவுன்லோட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் எய்தர் டவுன்லோட் அக்ரோபேட் ரீடருங்கிறத டைரெக்டாக கிளிக் பண்ணலாம். இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அன்செக் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டிவைஸ்க்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், உங்கள் கான்ஃபிகரேஷன் படி பண்ணோம் அப்படின்னா மோர் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுங்க. உங்கள் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். வெர்ஷன், ஸோ உங்கள் சிஸ்டம் 64 பிட்டாக இருந்தால் 64 செலக்ட் பண்ணுங்கள், இல்லை வெறும் விண்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். இது 32 பிட் வெர்ஷன். ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ இது டவுன்லோட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைரெக்டாக இப்போ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வெரிஃபைன்னு காட்டும், ஆனால் வேலிடிட்டி அன்னோன்னு தான் காட்டும். ஸோ இப்போ இதுதான் இப்போ மெயின் ப்ராசஸ். ஸோ அந்த சிக்னேச்சர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள், வேலிடேட் சிக்னேச்சர். அடுத்து சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஷோ சைனர்ஸ் சர்டிஃபிகேட், இங்கே யார் சைன் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் பேசிக்காக இருக்கும். ஸோ இங்கே ட்ரஸ்ட் 4th டேப் ட்ரஸ்ட்டுக்கு போங்க. இங்கே ஆட் டு ட்ரஸ்டர் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். உடனே உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆயிரும். இந்த சர்டிஃபிகேட் ட்ரஸ்டர் ரூட் வழியாக தான் வருது அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சர்டிஃபைட் டாக்குமெண்ட்ஸ், டைனமிக் கண்டென்ட், எம்பெடட் ஹை ப்ரிவிலேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட், ப்ரிவிலேஜ் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் மூணுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுங்க. வேலிடேட் சிக்னேச்சர் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு சிக்னேச்சர் வேலிட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் எங்கே வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு சிக்னேச்சர் இதாயிரும். இதை நம்ம நண்பர்களே நம்மக்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு ஈஸி ப்ராசஸ். ஸோ எல்லாருக்குமே பேசிக்காக அக்ரோபேட் தேவைப்படும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.